Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல chocolate balls எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நமக்கு வந்து மூணே பொருள் போதும். பால், சர்க்கரை, அப்புறமா கோகோ பவுடர். இதை வந்து ரொம்ப சுலபமா சூப்பரா செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 3 கப் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் எடுத்துர்க்கேன். இது வந்து 750 ml. panல மாத்திரலாம். 3/4 லிட்டர் பால். இது வந்து 3 கப் வரும். கூடவே நம்ம சர்க்கரை சேர்க்கலாம். 1 கப் சர்க்கரை, இது வந்து 200 கிராம். கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கோங்க. அப்பதான் வந்து பால் சீக்கிரமா ரெடி ஆகும். குறுகின pan எடுத்தோம் அப்படினா ரொம்ப நேரம் ஆகும். அகலமான பாத்திரம் எடுத்தோம் அப்படினா டைம் நிறைய சேவ் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமான சூடுல இருந்தாலும் பரவாயில்லை. ஆனா வந்து கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஏனா வந்து டக்குன்னு பொங்கிரும். அதுக்கு அப்புறமா மிதமான சூடுல வச்சிட்டு நம்ம அப்பப்ப கலந்து விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிர கூடாது. அடி பிடிச்சிருச்சுனா நல்லா வராது. இருக்கட்டும். இப்போ 20 நிமிஷம் போல ஆகியிருக்கு. நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. பாருங்க நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா வந்துட்டு இருக்கு. கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ 25 நிமிஷம் போல ஆகியிருக்கு. பாருங்க நல்ல பெரிய பெரிய பபிள்ஸா வந்துட்டு இருக்கு. அதிகமான சூடுல வச்சோம்னா சீக்கிரமா ரெடி ஆகும். ஆனா பொங்கிட்டே இருக்கும். அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இது ரெடி ஆகிரும். இப்போ பாருங்க நல்ல பபிள்ஸ்லாம் வந்து பால் வந்து நல்லா கெட்டியாகி இருக்கு. இது வந்து கடையில வாங்கக்கூடிய condensed milk பதத்துல இருக்கணும். இது ஆறுனதுக்கு அப்புறமா பாருங்க அப்படியே கடையில வாங்குற மாதிரி இருக்கும். சரியா வந்திருக்கு. மூணு கப் பாலும் 1 கப் சர்க்கரை நம்ம சேர்த்திருக்கோம். இதுல வந்து நமக்கு 1 கப் கிடைக்கும். நீங்க வந்து கடையில வாங்கக்கூடிய condensed milkனா 1 கப் சேர்த்துக்கோங்க. இதுனா அப்படியே சேர்த்துக்கோங்க. 1 கப் condensed milk. கூடவே நமக்கு வந்து கோகோ பவுடர் வேணும். நான் வந்து 1/4 கப் கோகோ பவுடர் எடுத்துர்க்கேன். இது வந்து 20 கிராம். இத வந்து சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஏனா கோகோ பவுடர் வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியா இருக்கும்ல. அதனால சலிச்சிட்டு உள்ள சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 டேபிள்ஸ்பூன் வெண்ணெய். வெண்ணெய் சேர்க்கலனாலும் பரவாயில்லை. டேஸ்ட் ரொம்ப நல்லா தான் வரும். வெண்ணெய் சேர்த்தா இன்னும் கொஞ்சம் அந்த ரிச்னஸ் வரும். அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்துக்கோங்க. எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போ இது வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்குல்ல, இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வரணும். இப்போது எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த டெய்ரி மில்க்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். அதனால இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அதே நேரம் ரொம்ப நேரம் வேக வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஹார்டாயிரும், பல்லு பத்திரம். இது ஆறுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த 5 ஸ்டார்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வரும். தயாராக இருக்குது. இது வந்து ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து உருண்டை பிடிக்கலாம். வச்சிடலாம். அந்த கேப்பில் நான் இதை வந்து காலி பண்ணிட்டு வந்துடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா சின்ன சின்ன பந்தா நம்ம அழகாக ஷேப் பண்ணி வச்சிடலாம். ஒருவேளை கையில் ஒட்டிகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ ஒட்டாமல் அழகாக வரும். பிடிச்சிட்டு மேலே வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் கோகோ பவுடர் டஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதான். டடா, நம்மளோட சாக்லேட் ட்ரஃபிள்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதை வீட்டில் பண்ணணுன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதோட டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வாயில் போட்டதும் அப்படியே கரைஞ்சி போயிடுது. நீங்களும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் சுவை எறும்புகள் மலரட்டும்.